யார் இவர் நிகழ்ச்சியின் நேயர்களுக்கு எங்கள் அன்பின் வணக்கங்கள். உயிர் காப்பான் தோழன் என்றும், ஆபத்தில் உதவுபவனே உண்மையான நண்பன் என்றும், உன் நண்பன் யார் என்று சொல், நீ யார் என்பதை சொல்கிறேன் என்பது போன்ற பழமொழிகளும் நட்பு என்னும் உறவின் சிறப்பை அழகாக விளக்கிக் காட்டுகின்றன. சில நேரங்களில் கூடா நட்பு கேடாகவும் முடியும். இரத்த சம்பந்தமில்லாத உறவுகளில் மிகவும் சிறப்பான உறவு இந்த நட்பு. நட்பின் எல்லை நண்பனுக்காய் தன் உயிரை கொடுப்பதே. அப்படிப்பட்ட சிறந்த உன்னதமான ஒரு நண்பரை உங்களுக்கு பரிசுத்த வேதாகமத்திலிருந்து அறிமுகம் செய்ய வருகிறார் திரு சைமன் அவர்கள். எங்கள் அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். நீங்கள் எங்கே இருந்தாலும், யாராக இருந்தாலும், எந்த நிலையில் இருந்தாலும், நாங்கள் நேரடியாக உங்களுக்கு அறிமுகமாகவில்லை என்றாலும், சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்ய வேண்டும், நீங்கள் அவர் மீது நம்பிக்கை வைக்க தம்மை உங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று உங்களுக்காக பிரார்த்திக்கிறோம். சில பேர் கண் பார்வையற்றவர்களாக இருக்கக்கூடும். சில பேர் வாய் பேச இயலாத, காது கேட்க இயலாதவர்களாக இருக்கக்கூடும். இன்னும் சில பேர் பயங்கரமான ஒரு நிலையில் படுக்கையில் கூட இருக்கக்கூடும். அப்படி யாராக இருந்தாலும் ஒருவரையும் தள்ளாத ஆண்டவர், எல்லார் மீதும் அன்பு செலுத்துகிற ஆண்டவர், அப்படி ஒவ்வொருவருக்கும் சிறப்பான நன்மை செய்து அவரை அவர்களுக்கு வெளிப்படுத்தி காண்பித்து அவர் மீது இவர்கள் நம்பிக்கை கொண்டு அதன் வாயிலாய் வருகிற அளவற்ற சந்தோஷம், வார்த்தையினாலே சொல்ல முடியாத ஒரு மன சமாதானம், ஒரு ஆறுதல், நித்திய வாழ்வுக்குரிய நம்பிக்கை அனைத்தையும் பெற்றுக்கொள்ள அவர் உங்களுக்கு உதவ வேண்டும் என்ற ஒரு பிரார்த்தனையோடு கூட இந்த நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதிலே நாங்கள் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறோம். ஒருவருக்கொருவர் நல்ல வாக்குறுதிகளை, அதாவது செய்வேன் என்று சொல்வது, தருவேன் என்று சொல்வது, வாக்குறுதிகள் நாம் கொடுப்பது வழக்கம். உங்க வாழ்க்கையில் எப்போவாது அப்படி வாக்குறுதி கொடுத்து, அதாவது சொல்லியும் செய்யாமல் போனவுடைய காரியத்தை குறித்த அனுபவங்கள் இருக்குமா? நிச்சயமாக எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருக்கும். நாமும் சில பேருக்கு சில காரியங்களை சொல்லிவிட்டு சொன்னதை செய்யாமலும் இருக்கிற அனுபவம் நமக்கும் இருக்கும். மனிதர்கள் சொல்லிவிடுவார்கள், ஆனால் சொல்லுவதை செய்வது என்பது கடினமாக இருக்கும். சில வியாபார நிறுவனங்கள் பல்வேறு வாக்குறுதிகள் கொடுப்பார்கள். தேர்தல் காலம் வந்தாலே எங்களுக்கு நீங்கள் வாக்களித்தால், ஓட்டு போட்டால் உங்களுக்கு நாங்கள் இதையெல்லாம் செய்வோம் என்று அநேக காரியங்களை வாக்குறுதிகளாக கொடுப்பாங்க. இந்த வாக்குறுதிகள் யாராக இருந்தாலும், அரசியலாக இருந்தாலும், நண்பராக இருந்தாலும், உறவினராக இருந்தாலும், வியாபார நிறுவனமாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் வாக்குறுதிகள் அல்லது சொல்லுகிறவைகளை நிறைவேற்றுகிறார்களா, செய்கிறார்களா என்பது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குரிய காரியம்தான். அதற்கு பல காரியங்கள் இருக்கிறது, காரணங்கள் இருக்கிறது. சில பேர் சொன்னபடியே செய்கிறார்கள், அது சந்தோஷம். தங்களுடைய வார்த்தையை அவர்கள் நிறைவேற்றுகிறார்கள், அது மகிழ்ச்சி. ஒரு குக்கிராமத்தில் குறைந்த எண்ணிக்கையில மக்கள் வாழ்ந்து வந்தாங்க. தொலைதூரமான ஒரு கிராமம். மற்ற பகுதியோடு இவர்களுக்கு நேரடியான தொடர்பு அதிகமாக இல்லை. ஒரு பின்தங்கிய நிலைமையில வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. அவர்களுக்கு சில பேருக்கு ஒரு வியாதி தொற்றி கொண்டது. அதற்கான மருத்துவத்தை இவர்களால செய்ய முடியல. ஒருவர் பின் ஒருவராக பாதிப்புக்குள்ளாகிறார்கள். இப்படி இவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது என்ன செய்வது என்று தெரியாத நிலை இருக்கும்போது, தூரமான இடத்திலிருந்து
ஒரு அறிமுகம் இல்லாத ஒரு மனிதர் இவங்களுடைய கிராமத்துக்கு வந்தார். இந்த நிலையெல்லாம் அவர் கேட்டு அறிந்தார். அப்பொழுது அவரு சொன்னார், சரி, நான் உங்களுக்கு உதவி செய்வதற்கான தீர்வை நான் செய்கிறேன் என்று சொன்னார். சொல்லி போய் திரும்ப வந்தார். அப்ப அவர் சொன்னார், உங்களுடைய கிராமத்து அந்த பக்கத்திலே ஒரு பெரிய நதி, தண்ணீர் ஓடுகிற நதி இருக்கிறது. அந்த நதியை தாண்டி அப்புறம் போனால் அங்கே ஒரு பிரபலமான ஒரு இயற்கை வைத்தியர் இருக்கிறார். அவரிடத்துல போய் நீங்கள் பார்த்தால் உங்களுக்கு சுகம் கிடைக்கும் என்பதை நான் கண்டுபிடித்தேன். ஆகவே அடுத்த வாரம் யாருக்கெல்லாம் மருத்துவம் சிகிச்சை தேவை இருக்குதோ எல்லாரும் தயாராக இருங்கள். நான் அடுத்த வாரம் வருகிறேன். உங்களை அவரிடத்தில் அழைத்து கொண்டு போகிறேன் என்று ஒரு வாக்குறுதியை, ஒரு வார்த்தையை சொன்னார். எல்லாரும் நம்பினார்கள், நம்பிக்கையா இருந்தார்கள். இவர் போனார். இவர் நல்ல மனிதர். ஆனால் போய் 2-3 நாளுக்கு அப்புறமாக இவர் உடலிலே மிகப்பெரிய ஒரு பலவீனம், ஒரு வியாதி. சொன்னபடியே இவரால வர முடியவில்லை. இவர்கள் காத்திருந்தார்கள். அந்த ஒரு வாரமானது வரவில்லை. அப்புறமாக எப்படியோ இவரை தேடி பிடிக்க வேண்டும் என்று விசாரித்து விசாரித்து போனால் இந்த மனிதனாலே இப்பொழுது வர முடியாத அளவிற்கு உடல் நலம் பாதிக்கப்பட்டு சுகமில்லாமல் படுத்திருக்கிறாரு. அப்போ சொன்னதை இவர் நிறைவேற்ற முடியாமல் போனது காரணம் இவரது இயலாமை. நல்ல ஒரு மனிதர் தான், உதவி செய்ய வேண்டும் என்று விருப்பம் இருந்தால், முயற்சித்தார், ஆனால் இயலவில்லை. அப்படி சில மக்கள் இருப்பாங்க. இப்படி இந்த மக்கள், கிராமத்து மக்கள் இருக்கும் பொழுது சில நாட்கள் பிறகு வேறு ஒருவர் வந்தார். அவர் இந்த நிலைமையெல்லாம் புரிந்து கொண்டு அவர் எல்லா விஷயத்தையும் கேட்டறிந்து சொன்னார், அந்த நதி ஓரத்துல என்னுடைய மாமா ஒரு பெரிய படகு வைத்திருக்கிறாரு. அந்த படகுல 50-100 பேரை கூட ஏற்றிக்கொண்டு அக்கறை கொண்டு போய் சேர்த்து மறுபடியும் இங்கே கொண்டு வருவார். அந்த இடத்துல உள்ள அந்த மருத்துவரை நீங்கள் பார்ப்பதற்கு என் மாமாவிடத்தில் நான் உங்களுக்கு எல்லா ஏற்பாடும் செய்கிறேன். அதற்குரிய பணத்தொகை வேண்டும் என்று சொல்லி பணத்தை எல்லாம் இந்த மக்களிடத்தில் வசூலித்தார். வசூலித்து விட்டு அவர் சொன்னது போல, நீங்கள் ஒரு வாரம் காத்திருங்கள், நான் திரும்ப வருவேன், என் மாமாவை பார்த்து சொல்லிவிடுகிறேன், உங்களை எல்லாம் அழைத்து செல்லுகிறேன் என்று இவங்கள்ட்ட பணத்தெல்லாம் வாங்கிட்டு போனார். ஒரு வாரம் ஆனது, 10 நாட்கள் ஆனது, 1 மாதம் கூட ஆனது. போனவர் திரும்பி வரவே இல்லை. இப்பொழுது இந்த மக்கள் என்ன நடந்ததோ என்னவோ என்று முன்பு அந்த நபரை தேடி விசாரித்தது போல இவரை விசாரிப்பதற்கு இயலவில்லை. யார் என்று தெரியவில்லை. ஆனாலும் அந்த நதி ஓரத்திலே தன்னுடைய மாமா படகு வைத்ததாக சொன்னாரே, போய் பார்க்கலாம் என்று சொல்லி இவருடைய கிராமத்திலிருந்து தொலை தூரத்தில் இருக்கிற அந்த நதியை நோக்கி இவங்க போனாங்க. அங்கே போகும் பொழுது சொன்னது போல பெரிய படகு ஒன்றும் இல்லை. ஒரே ஒருவர் ஒரு சின்ன படகை வைத்து மீன் பிடித்து கொண்டிருந்தாராம். அவரிடத்தில் அணுகி, இந்த மாதிரி இந்த இடத்துல மிகப்பெரிய படகு வைத்ததுக்காரா என்று விசாரித்த பொழுது, அப்படியெல்லாம் இந்த இடத்துல யாரும் படகு வைக்கவில்லை, அப்படி ஒருவரும் இந்த தொழிலை செய்யவில்லை என்ற உண்மையை சொன்ன உடனே தாங்கள் ஏமாற்றப்பட்டோம் என்பதை அறிந்தார்களாம். இப்பொழுது இந்த நபர் தான் சொன்னதை செய்யாமல் போவதற்கு காரணம் இயலாமை அல்ல, ஏமாற்று. இவர்களை ஏமாற்ற வேண்டும் என்று திட்டம் போட்டுதான் இந்த காரியத்தை செய்திருக்கிறார். இப்படியாக நம்முடைய வாழ்க்கையில அநேகர் நல்லவர்களாக இருந்து செய்ய இயலாத ஒரு சூழல், செய்ய முடியாத ஒரு நிலை வந்த பொழுது தாங்கள் சொன்ன வார்த்தையை நிறைவேற்ற தவறி விடுவாங்க. இன்னும் பல பேர் வேண்டும் என்றே ஏமாற்ற வேண்டும் என்று பல வாக்குறுதிகளை சொல்லிவிட்டு போய்விடுவார்கள். இன்னும் சில பேர் தாங்கள் சொன்னதை நிறைவேற்றுவார்கள். சொன்னதை சொன்னபடியே சொன்ன காலத்தை செய்வார்கள். அது பாராட்டுக்குரியதுதான். இப்பொழுது நாங்கள் அறிமுகம் செய்கிற ஒரு வாக்குறுதி என்னவென்றால், மிகவும் அரிதான ஒரு வாக்குறுதி. பொதுவாக எந்த மனிதராலும் சொல்ல முடியாத ஒரு வாக்குறுதி. அதை சொன்னது யாரு தெரியுமா? இயேசு கிறிஸ்து சொன்னார்.
மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம், மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் சொல்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஒரு வாக்குறுதி. என்ன வார்த்தை கொடுக்கிறார்? வருத்தப்பட்டு மனதிலே பாரம் சுமை சுமந்து யாரெல்லாம் களைத்து இருக்கிறீர்களோ, சோர்வுற்று இருக்கிறீர்களோ, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல், மனதிலே நான் ஒரு சுகத்தை தருகிறேன், மனதிலே ஆறுதலை தருகிறேன். இதுவரைக்கும் அப்படி யாராவது உலக வரலாற்றை சொல்லி இருக்கிறார்களா? நான் உங்களுக்கு மனதிலே சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தருகிறேன். இந்த இயேசு கிறிஸ்து இப்படி ஒரு வாக்குறுதியை கொடுத்தார். இன்றிலிருந்து ஏறத்தாழ 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக உண்மையாகவே வரலாற்றிலே வாழ்ந்தவர் தான் இயேசு கிறிஸ்து. ஒரு கற்பனை மனிதர் அல்ல. ஏதோ யாரோ ஒருவரை சொல்லப்பட்டு மக்களால் நம்பப்படுகிற ஒரு மனிதரும் அல்ல. உண்மையான மனிதனாய் வாழ்ந்தவர், சரித்திரத்தில் வாழ்ந்தவர். எல்லாவற்றிற்கும் இன்றும் ஏராளமான சான்றுகள் இருக்கிறது. அவர் வாழ்ந்த காலத்தில் சொன்னார், மக்களை பார்த்து, நீங்கள் வருத்தப்பட்டு கொண்டு இருப்பீர்களானால், சுமை சுமந்து நீங்கள் சோர்வுற்றீர்களானால் என்னிடத்தில் வாருங்கள். அன்றைக்கு ஏராளமான மக்கள் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த அந்த நாட்களிலே அவரண்டை போனார்கள். பசியாயிருந்த எத்தனையோ மக்களுக்கு ஒரு புதுமை செயலாக உணவளித்து அவருடைய பசியை நீக்கினார். பிறந்ததிலிருந்தே கண் பார்வை இல்லாமல் இருந்த மக்களுக்கு அற்புதமான பார்வையை கொடுத்தார். இன்னும் எண்ணற்ற வியாதிகள், அசுத்த ஆவி பிசாசுகளினாலே பலவிதமான தொந்தரவுகள், பலவிதமான வாழ்க்கையில சிரமங்கள், இப்படியெல்லாம் மக்கள் வந்தார்கள். எல்லாருக்குமே அவர் சொன்ன வார்த்தையின்படியே அவர்களுக்கெல்லாம் விடுதலை கொடுத்தார். இன்னும் நாயின் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு போகும் பொழுது ஒரு பெண், அவர் கைம்பெண்ணாக இருந்தார், கணவர் இல்லை. அந்த பெண்ணுக்கு ஒரே ஒரு மகன், வாலிப வயதுல இந்த மகன் தான் அவருடைய வாழ்க்கையில் எல்லா நம்பிக்கையும். அந்த மகனும் ஒரு கட்டத்திலே மரித்து போயிட்டான். மரித்து போன இந்த மகனை அடக்கம் செய்வதற்காக பாடையில வைத்து தூக்கி கொண்டு போகிறார்கள். அழுது கொண்டு வருகிறாள். அந்த வழியாய் போன இயேசு கிறிஸ்து நிறுத்தினார். அந்த அடக்கம் செய்யப்படுவதற்கு கொண்டு போகப்படுகிற அந்த சடலமாகிய வாலிபனை பார்த்து, வாலிபனே எழுந்து என்று சொல்லி அவனை மறுபடியும் உயிரோடு எழச் செய்தார். கண்ணீர் விட்டு புலம்பி கதறி வேதனையாயிருந்த அந்த தாயாருக்கு மிகப்பெரிய ஆறுதலை கொடுத்தார். வாழ்க்கையில் இப்படி பல போராட்டங்களை, பல இன்னல்களை சகித்த மக்கள், யாரெல்லாம் அவரை நாடி வந்தார்களோ, யாரெல்லாம் நம்பிக்கை கொண்டார்களோ, அனைவருக்கும் அவர் ஆறுதலை கொடுத்தார். ஒருவேளை உங்களுடைய சொந்த அனுபவத்தில் ஏதோ தீர்க்கக்கூடாத ஒரு பிரச்சனை, அதனாலே மனதிலே பெரிய ஒரு பாரம், குடும்பத்தினராலே, பணத்தினாலே, அரசாங்க உதவியினாலே, சொந்த முயற்சியினாலே, எப்படி பார்த்தாலும் மனதிற்கு ஒரு அமைதி இல்லை என்கிற பிரச்சனை அழுத்தி கொண்டிருக்குமானால், இந்த இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்தவர்கள் விடுதலை பெற்றது போல நீங்கள் இன்றைக்கும் விடுதலை பெற முடியும். அவர் வாக்கு கொடுத்தால் அதில் தவற மாட்டார், சொன்னதை நிறைவேற்றுவார். அப்படியாக என்னிடத்தில் வாருங்கள், நான் இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னதை யாரெல்லாம் நம்பி வந்தார்களோ, வந்தால் இளைப்பாறுதல். அப்ப இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் மனதிலே ஒரு ஆறுதலை, மனதிலே ஒரு அமைதி, சாந்தியை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவர் அண்டை வருதல் வேண்டும். ஒருவேளை அல்லது இப்படிப்பட்ட சில நன்மைகள், சில உதவிகள் சக மனிதர்கள் மற்றவர்களுக்கு செய்ய முடியும். ஆனால் எந்த ஒரு மனிதராலும் செய்ய முடியாத ஒரு வாக்குறுதி, எந்த மனிதராலும் கொடுக்க முடியாத ஒரு வார்த்தையை இயேசு கிறிஸ்து தந்திருக்கிறார் என்று இந்த பைபிள் சொல்கிறது. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம், நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே
அவர் நமக்கு செய்த வாக்கு தத்தம். பாருங்க, நித்திய வாழ்வு. அதாவது எந்த மனிதனாக இருந்தாலும் வாழ்வுக்கு ஒரு எல்லை உண்டு. அந்த முடிவு மீறி, அந்த எல்லையை தாண்டி யாராலும் வாழ முடியாது. அப்ப எல்லா வாழ்வுக்குமே ஒரு முடிவு உண்டு, ஒரு எல்லை உண்டு. இவர் சொல்லுகிறார், அப்படி முடிவு இல்லாத ஒரு நிலை வாழ்வு, நித்திய ஜீவன் நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்பதுதான் அவர் கொடுத்த வாக்குறுதி. அவர் கொடுத்த நல் வார்த்தை அது. இதை யாராலும் கொடுக்க முடியாது. ஒரு வசதி படைத்த ஒருவர் தான் கஷ்டப்படுகிற ஒருவருக்கு உதவி செய்ய முடியும். ஆரோக்கியமா இருக்கிற ஒருவர் தான் நோயுற்ற ஒருவருக்கு உதவி செய்ய முடியும். அப்படி முடிவில்லாத வாழ்க்கையை கொடுப்பேன் என்று சொல்கிறவர் முடிவில்லாத வாழ்க்கை வாழுகிறவராக இருக்க முடியும். தானே ஒரு எல்லைக்கு உட்பட்டு கொண்டு மற்றொருவருக்கு எல்லையற்ற ஒரு காரியத்தை செய்வன் என்று எப்படி சொல்ல முடியும்? எப்படி பொருந்தும்? அப்ப இவர் சொன்னார், இவர் செய்யக்கூடியவர். இப்படி சொன்னதுனாலே இவர் நித்தியமாய் வாழுகிறவர் என்பதை நான் புரிந்து கொள்கிறோம். நித்திய வாழ்வை தருகிறேன். வருத்தப்படுகிறவர்கள், களைத்து போனவர்கள் ஒரு ஆறுதலையும் இளைப்பாறுதல் அடைய வேண்டுமானால் அவரண்டை வர வேண்டும் என்று சொன்னார். இப்படி இந்த முடிவான ஒரு வாழ்க்கையை விட்டு அல்லது இந்த வாழ்க்கைக்கு அப்புறமாக நிலையான ஒரு நித்திய ஜீவனை பெற வேண்டுமானால், நான் தருவேன் என்று சொல்லிவிட்டாரே, அதை பெற வேண்டுமானால் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றும் சொல்லப்படுகிறது. யோவான் எழுதின நற்செய்தி நூலில் 3ஆம் அதிகாரத்தில் 16வது வசனத்திலே இயேசு கிறிஸ்து இப்படியாக சொல்லுகிறார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். மனிதனுக்கு நித்திய ஜீவனை தருவதற்காக தேவன் ஒரு காரியத்தை செய்திருக்கிறார். இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன இயேசு கிறிஸ்து, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், எனக்கு தெரியும். ஒரு மனிதனுடைய வேதனை, கண்ணீர், கஷ்டம் என்ன என்று எனக்கு தெரியும், என்னாலே உதவி செய்ய முடியும் என்று சொல்லி இளைப்பாறுதலை கொடுத்தது போல இந்த இடத்துல நித்திய ஜீவனை, அந்த நிலை வாழ்வை தருவேன் என்று சொன்ன அந்த வார்த்தையை நிறைவேற்றுவதற்கு தேவன் ஒரு காரியம் செய்திருக்கிறார். தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு கொடுத்திருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்து தன்னுடைய உயிரையும் இரத்தத்தையும் மனுமக்களுக்காக சிலுவையிலே பலியாய் கொடுத்திருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்து தனது உயிரை மக்களுக்காக கொடுத்து மரித்தார். மரித்த இயேசு கிறிஸ்துவை அடக்கம் பண்ணினதுக்கு அப்புறமாக 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அநேகருக்கு தம்மை உயிருள்ளவர்களாக இருப்பதை நிரூபித்து காண்பித்து பரமேறிக்கு போய் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இவர் சொல்லுகிறார், அந்த குமாரனில் யார் விசுவாசம் வைக்கிறார்களோ, அந்த இயேசு கிறிஸ்துவை யார் நம்புகிறார்களோ, இவர் செய்த செயல், இவர் தேவனுடைய குமாரன் தான் என்று யாரெல்லாம் நம்புகிறார்களோ அவர்கள் கெட்டு போகாமல், அழிந்து போகாமல் நித்திய வாழ்வை பெற்றுக் கொள்வார்கள். அப்ப நித்திய வாழ்வை கொடுப்பேன் என்று அவர் வாக்கு கொடுத்தாரு, வார்த்தை கொடுத்தாரு, அவர் தவற மாட்டார். அதை நிறைவேற்றுவதற்கு செய்ய வேண்டிய காரியத்தை அவர் செய்து முடித்து விட்டார். இன்றைக்கு அதை சொந்தமாக்கி கொள்ள வேண்டுமென்றால் எந்த மதமாக இருந்தாலும் பரவாயில்லை, யாராக இருந்தாலும் பரவாயில்லை, அனைவருக்கும் நல் வாய்ப்பை தேவன் கொடுத்திருக்கிறார். அந்த குமாரனா இயேசு கிறிஸ்துவை மனதிலே, கர்த்தரா இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன், என்னுடைய வாழ்க்கையானது பாவம் நிறைந்த வாழ்க்கை, இந்த பாவத்தின் விளைவாக என்னுடைய வாழ்வுக்கு ஒரு முடிவு உண்டு. ஆனால் பாவம் செய்யாத இயேசு கிறிஸ்து தேவகுமாரன் என் பாவத்திலிருந்து என்னை விடுவிக்கும்படியாக எனக்கு பதிலாய் என் பாவத்தை அவர் ஏற்றுக்கொண்டு சிலுவையிலே எனக்காக இரத்தம் சிந்தி ஜீவனை விட்டு மரித்தார். அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். பரமேறி போய் இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார்.
என்னை தம்மோடு சேர்த்துக் கொள்வதற்கு மறுபடியும் வருவார் என்று எவர் ஒருவர் விசுவாசிக்கிறாரோ, எவர் ஒருவர் நம்புகிறாரோ, அவர் யாராய் இருந்தாலும் அவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஆகவே பாருங்கள், இப்படி ஒரு அரிதான வாக்குறுதியை உலகில் யாரும் கொடுத்ததில்லை, கொடுக்கவும் முடியாது. ஒருவேளை அநேகர் நம்ம கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருப்பார்கள். சில பேர் நியாயமான முறையிலே, உண்மையான முறையிலே நிறைவேற்றுவதற்கு இயலாமல் தவறி இருப்பார்கள். இன்னும் சில பேர் வேண்டும் என்று ஏமாற்றி இருப்பார்கள். அதெல்லாம் வேறு ஒரு அனுபவங்கள், அதெல்லாம் கொஞ்ச காலம். ஆனால் இவரை போல ஒரு வாக்குறுதி யாரும் கொடுக்க முடியாது. நிலையான, நான் வாழ்கிற இந்த வாழ்க்கையெல்லாம் கொஞ்ச கால போலியான வாழ்க்கை. இதற்கு அப்புறம்தான் நிலையான ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அதுதான் நித்திய ஜீவன். அந்த நித்திய வாழ்விலே ஒன்று நித்திய மரணம், தேவனை விட்டு பிரிந்து பாவத்தின் விளைவாக என்றென்றைக்குமாக நரகத்திலே தள்ளப்படுகிறது தான் நித்திய மரணம். அந்த பாவ மன்னிப்பை பெற்றவர்களுக்கு நித்திய ஜீவன். அதை இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களுக்கு இலவசமாய் தருவதாக வாக்கு பண்ணியிருக்கிறார். இந்த வார்த்தையை நீங்களும் சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் உங்களுக்கு இன்றைக்கு இது அறிவிக்கப்படுகிறது. இதற்கு செய்ய வேண்டுவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மனதிலே விசுவாசித்தல். நம்புவதன் மூலமாக இந்த நித்திய ஜீவனுக்கு சொந்தக்காரராக முடியும், சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அதே போல இந்த பூமியின் வாழ்விலும் அவர் நன்மை செய்து, ஒருவேளை துன்பங்களும் வியாதியும் பாடுகள் வந்தாலும் அதன் நடுவிலும் அவர் மன சமாதானத்தை தம்முடைய தூய ஆவியான மூலமாக கொடுத்து அவர் நடத்துவார். நித்தியத்தையும் அவர் நமக்கு ஈவாக தருகிறார். அந்த ஒரு பேரின்ப பாக்கியத்தை நீங்கள் அனைவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்பிக்கையோடு, அந்த விசுவாசத்தோடு வாழ்வதற்கு தேவன் உங்களுக்கு உதவி அருள வேண்டும் என்று உங்களை வாழ்த்தி ஆண்டவருக்கே எல்லா மகிமையை செலுத்தி நிறைவு செய்கிறோம். நன்றி. நீங்கள் இயேசுவின் அன்பையும் பாவ மன்னிப்பையும் நித்திய ஜீவனையும் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவரே உங்கள் பாவத்திற்காக தேவன் அருளிய பலி என உணர்ந்து விசுவாசத்துடன் அவரை உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளுங்கள். இது உங்கள் இருதயத்தின் வாஞ்சியை வெளிப்படுத்துமானால் இந்த விசுவாச ஜெபத்தை இப்பொழுதே ஜெபியுங்கள். அப்பொழுது அவர் உங்கள் வாழ்க்கையில் வருவார். இது ஒரு ஜெபத்தின் மாதிரி. முதலில் நான் சொல்லுகிறேன். ஆண்டவராகிய இயேசுவே, நீர் எனக்கு தேவை. என் பாவத்திற்காக நீ சிலுவையில் மரித்ததுக்கு நன்றி. என் வாழ்க்கையின் கதவை நான் திறந்து உம்மை என் இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்கிறேன். என் வாழ்க்கையை நீர் ஆட்கொண்டு நான் எப்படிப்பட்டவனாக இருக்க நீர் விரும்புகிறீரோ அப்படியாக என்னை மாற்றும். ஆமேன். இந்த ஜெபம் உங்கள் உள்ளத்தின் விருப்பத்தை வெளிப்படுத்துமானால் இப்பொழுதே நீங்கள் இருக்கும் இடத்தில் இந்த ஜெபத்தை ஜெபியுங்கள். நான் இந்த ஜெபத்தை ஒவ்வொரு வாக்கியமாக சொல்லும்போது நீங்களும் அமைதியாக சொல்லுங்கள். ஆண்டவராகிய இயேசுவே, நீர் எனக்கு தேவை. என் பாவத்திற்காக நீ சிலுவையில் மரித்ததுக்கு நன்றி. என் வாழ்க்கையின் கதவை நான் திறந்து உம்மை என் இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்கிறேன். என் வாழ்க்கையை நீர் ஆட்கொண்டு நான் எப்படிப்பட்டவனாக இருக்க நீர் விரும்புகிறீரோ அப்படியாக என்னை மாற்றும். ஆமேன். இப்பொழுது நீங்கள் இந்த விசுவாச ஜெபத்தை ஜெபித்துள்ளீர்கள். இயேசு கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையில் வரும்படி அழைத்திருக்கிறீர்கள். அவரை வேண்டிக் கொள்ளும்போது அவர் வருவதாக வாக்களித்துள்ளதால் அவர் வாக்களித்தபடியே வந்துள்ளார் என்பதை நிச்சயமாய் அறிந்து கொள்ளுங்கள். மேலும் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றும் நீங்கள் தேவனுடைய பிள்ளையாகி நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டீர்கள் எனவும் உறுதி கொள்ளுங்கள். பரலோகத்தில் வாசமாயிருக்கும் பரமபிதாவே, நீர் எங்களுக்கு தந்த வாக்குறுதி அரிதான ஒரு வாக்குறுதி. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன இயேசு கிறிஸ்து தெய்வீகமாக இளைப்பாறுதலை தம்மை நாடி வந்த மக்களுக்கு கொடுத்தார்.
அதே போலதான் நித்திய ஜீவனை தருவேன் என்று வாக்கு பண்ணினவர் அந்த நித்திய ஜீவனை மனிதர்கள் கொடுக்கும்படியாய் சிலுவையிலே தன்னையே பலியாய் கொடுத்தார். அவரை விசுவாசிப்போருக்கு உலகத்தில் எந்த மனிதராலும் கொடுக்க முடியாத நித்திய ஜீவனை அவர் தருகிறார். இந்த நல்ல வார்த்தையை கேட்ட உள்ளங்கள் சிந்திப்பதற்கு உதவி செய்யும். இந்த நித்திய ஜீவனை இழந்து போகாமல் நித்திய பாவ தண்டனிலிருந்து விடுபட்டு நித்திய பேரின்ப அந்த வாழ்வை, பரலோகத்திலே தேவனோடு வாழுகிற அந்த பெரும் மகிழ்ச்சியை விசுவாசிப்பதன் மூலம் பெற்றுக்கொள்வதற்கு ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். தொடர்ந்து அவருடைய வார்த்தையை தெரிந்து கொண்டு ஞானஸ்நானத்திலே தங்களுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தி சபையில் ஐக்கியமாகி உம்மை பின்பற்றி எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்று வாழ ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி வரல வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தின் மூலமாய் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உண்மை நண்பர் ஒருவரை கண்டே, உள்ளம் திறந்து என் கதை சொன்னேன். கள்ளம் என்னில் இல்லை என்று கண்டார், எண்ணம் எல்லாம் சரியாய் புரிந்து கொண்டார். லல்லல்ல லல்லலா லலலல்லல்லல்லல்லா லல்லல்லல்லல்லா லலலல்லல்லல்லா லலல்லலா லலல்லலா. உண்மை நண்பர் ஒருவரை கண்டே, உள்ளம் திறந்து என் கதை சொன்னேன். கள்ளம் என்னில் இல்லை என்று கண்டார், எண்ணம் எல்லாம் சரியாய் புரிந்து கொண்டார். துன்பங்கள் யாவும் பறந்திடுமே. காலையில் எழுந்ததும் ஆவலாய் சொல்வேன் கவலைகள் அனைத்தையுமே. சுமை தாங்கும் இயேசு சும்மாயிராரே, துன்பங்கள் யாவும் பறந்திடுமே. உண்மை நண்பர் ஒருவரை கண்டே, உள்ளம் திறந்து என் கதை சொன்னேன். கள்ளம் என்னில் இல்லை என்று கண்டார், எண்ணம் எல்லாம் சரியாய் புரிந்து கொண்டார். ஆபத்துக்குதவாத நண்பர்கள் ஆயிரம் அரை வழியில் பிரிந்ததுண்டு. நல் நண்பர் இயேசு என் நிலை அறிந்து ராப்பகலாய் என்னை காத்திடுவார். ஆபத்துக்குதவாத நண்பர்கள் ஆயிரம் அரை வழியில் பிரிந்ததுண்டு. நல் நண்பர் இயேசு என் நிலை அறிந்து ராப்பகலாய் என்னை காத்திடுவார். உண்மை நண்பர் ஒருவரை கண்டே, உள்ளம் திறந்து என் கதை சொன்னேன். கள்ளம் என்னில் இல்லை என்று கண்டார், எண்ணம் எல்லாம் சரியாய் புரிந்து கொண்டார்.
உண்மையான அன்பு வேண்டும் என்றும் அந்த அன்பினாலே தன் உயிரை கொடுப்பதே மிகச்சிறந்த அன்பு என்றும் இப்போது கேட்டிருக்கிறீர்கள். அன்புள்ள தெய்வமாகிய இயேசு கிறிஸ்து பாவிகளாகிய மனிதர்களை நேசித்து நம்மேல் அன்பு வைத்து பாவ தண்டனையிலிருந்து நம்மை மீட்க அன்பின் எல்லையாக தன் ஜீவனையை கொடுத்தார். தெய்வமான இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்தார். மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்றும் ஜீவிக்கின்றார். உண்மையான அன்பின் காரணமாக தன்னையே தியாகம் செய்த இயேசு கிறிஸ்துவின் தியாகத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் நீங்களும் அவரின் நண்பராகலாம். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். இயேசு கிறிஸ்துவே தெய்வம் என்றும் என்னுடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார் என்று நம்பிக்கை வைத்து உங்கள் தவறுகளை அவரிடம் அறிக்கையிட்டு அவரையே உங்கள் சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொள்ளும் போது உங்களுக்கு பிரச்சனைகளில் உதவி செய்து பரலோக வாழ்க்கையையும் தருவார். உண்மை நண்பரான இயேசு கிறிஸ்துவை உங்கள் நண்பராக ஏற்றுக்கொள்ள நீங்கள் தீர்மானம் செய்து விட்டீர்களா? இதை குறித்து மேலும் அறிந்து கொள்ளவும் உங்கள் கேள்விகள் மற்றும் சந்தேகங்களுக்கு விடை தெரிந்து கொள்ளவும் தயக்கமின்றி எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். எங்கள் முகவரி: ஒளியும் வாழ்வும் இயக்கம், C26, ஜெய்நகர், திருவெரும்பூர், திருச்சிராப்பள்ளி 620013. அலைபேசி எண் 7598137441 மற்றும் 9487007441. இமெயில் ஐடி tv@lala.org.in. நேயர்களே, உங்களுக்கு ஒரு உண்மை நண்பரை அறிமுகப்படுத்திய மகிழ்ச்சியுடனும் நம்பிக்கையுடனும் நாங்கள் விடைபெறுகிறோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே நேரத்தில் ஒளிபரப்பாகும் மற்றொரு யாரிவு நிகழ்ச்சி காணத் தவறாதீர்கள். இந்நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மற்றவருக்கும் பகிருங்கள். ஒளியும் வாழ்வும் இயக்கத்தின் சார்பாக உங்களுக்கு எங்கள் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.